மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மிஸ்டர் பிளாக் கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த கேம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட புது பிஸ்னஸ். அது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு கேமிங் சென்டர் வச்சுருப்போம். அதுதான் நம்மளோட நியூ பிஸ்னஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம பேங்க் கிட்ட லோன் வாங்கி அப்புறம் அதை அடைக்கிறது, இல்லை நம்மளே நம்மளோட காஸ்ட்லியாக ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சொந்த காஸ்ட்லியாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பிஜிடி கேமிங். ஓகேங்க. அதாவது நான் அப்படியே எல்லாமே கேப்ஸில் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போகலாம். ஓகே, செம்ம. நான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்கே. என்னங்க லோட் ஆகிறதோ நின்று போச்சு. மறக்காம இந்த வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே உங்கள் 5-6 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் கொஞ்சம் டெவலப் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரூமில் இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் டூர் காட்டலாம். நீங்கள் எதாவது வச்சுருக்கோம். என்னங்க மீன் பிடிக்கிற ஃபோட்டோ வச்சுருக்கேன். இதான் நம்ம போல். ஓகே, இது ஏதோ ஒரு ரூமு. சரி, இதெல்லாம் விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் சாப்பிடல. நம்ம போயிட்டு ஃபுட்டு வாங்கணும். இது வேறு ஒன்று. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகலாம். நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா எத்தனாவது ஃப்ளோரு? செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ளோர். எந்த சைடு போகலாம்? 1 2 3 4 5 6 7 8 9. இந்த சைடாக போகலாங்க நம்ம. ஓப்பன். இங்கே போனால் ஃபஸ்ட்டு இங்கே ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட மிஸ்டர் பிஜிடி கேமிங். செம்மையாக இருக்குங்க. செம்மங்க. வா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க கார்கோலாம் வரும். அதாவது நம்ம டெலிவரிஸ் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு போஸ்டர் இருக்குது. அப்படியே பேக்வேர்டில் வந்து இந்த நம்ம வாசலில் கலக்கச்சிதமாக மாட்டி விட்றலாம். ஓகேங்க, செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல தான் ஆயம்மா வேலை போகணும். ஓகே, இதெல்லாம் புதுசு. என்னங்க இவ்வளோ பீஸா கவர் இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸா சென்டர்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது நிஜமாக பீஸா சென்டர் தான். ஏதோ இருக்குது. ஸோ ஓகே, இது என்னங்க இவ்வளோ பீஸா இருக்குது? நிஜமாகவே இது பீஸா சென்டர் தான் போகலாங்க ஃபஸ்ட்டு. சரிங்க, நான் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி முடிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணோம். இந்த லைட் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். இது ஆஃப் ஓகே, அப்படின்னு தாங்க ஆன். நெக்ஸ்ட்டு இங்கே போய்ட்டு ஆல்ரெடி எல்லாமே ஆனில் தான் இருக்குது போலங்க. இதுக்குள்ளே லைட் இருக்கா? லைட்டு இல்லை. இல்லை, இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன் லைட். இதுதான் லைட்டுன்னு எங்கேயோ ஒன்று விடுங்க. லைட் இருக்குதுல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் கம்ப்யூட்டர். நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். லோட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கெல்லாம் அமேசான் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஜமேசார் இங்கே கம்ப்யூட்டர்ஸ். ஆக்சுவலி இது என்ன பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கம்ப்யூட்டர் வச்சுருக்கோமோ அத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இதை காட்டும். யார் எத்தனை நிமிஷம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் காசு. கேம்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணோம். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜமேசாருக்கு போயிட்டு ஒரு அர்க்கே அடிச்சு ஒரு காஸ்ட்லியெல்லாம் நமக்கு வேணாம். நார்மல் இது ஒன்றும். வேறு என்னங்க போடுறது? சரி, இது ஒன்றும் காங் ஆஃப் காங் இது போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சிபியூக்கு போயிட்டு எங்கே இது சீப்பாக இருக்குது. இது சீப்பாக இருக்குது. இதை போட்டு நெக்ஸ்ட்டு சேருக்கு போயிட்டு பாஸ் சேர் இதெல்லாம் வேணாம். பாஸ் சேர் என்னங்க எல்லாம் பாஸ் சேராகவே இருக்குது. கேமர் சேரு இவ்வளோ காசு இருக்குது. சரி, இதே மாதிரி கேமர் சேர் நிறையா காஸ்ட்லியாக இருக்குங்க. சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் சேர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேறு என்ன சிபியூ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கே மறந்து போதுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா கீபோர்டு. இது 199 ருபீஸ்க்கு ஒரு கீபோர்டு இருக்குது. அதை வாங்கிட்டு மவுஸ் பார்த்திங்கன்னா
₹199 வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மானிட்டர் எது வாங்குறது? சரி இது வாங்குவோம், கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கட்டும். டேபிளில் போயிட்டு இது வாங்கிக்கலாங்க. இது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. போஸ்டர் இதெல்லாம் நமக்கு வேணாம். இன்னும் ₹1000 இருக்குது. சரி வேறு எதுனா பார்க்கலாம். சரிங்க, இன்னும் கொஞ்சம் வேறு எதுனா பை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ ஓகே, ஆர்கேடில் போயிட்டு வேறு எதுனா ஒரு சின்ன ஆர்கேட் இருந்தால் அதுவும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஏசி வாங்கிக்கலாங்க. ஏன்னா ஏசி இங்கே ரொம்பவே தேவைப்படும். 1200 காஸ்ட்லியான ஏசி தாங்க வாங்குறது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஏசியை விட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ ஆர்டர் வந்துடுச்சு அவ்வளோ சீக்கிரம். கீபோர்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் உள்ளே செட் பண்ணலான் இருக்கேன். இல்லை இங்கே செட் பண்ணுவாங்க வெளியே. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுக்கணும். இன்னும் இதில் வந்து நிறையா பார்ட்ஸ் பண்ணணும் நம்ம. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் முடிக்கிறது. ஓகே, ஆர்கேட் இருக்குது. ஆர்கேடை வந்து நான் எங்கே வைக்கலான் இருக்கேன்னா, இது வந்து அந்த காங் ஆஃப் காங் ஆர்கேடை இந்த இடத்துல வச்சிடலான் இருக்காங்க நான். இந்த இடத்துல இப்படி திருப்பி கொஞ்சம். ஐயோ இது வேறு ஒன்றுங்க. ஓகே, கரெக்டாக இருக்குங்க, செம்ம. நெக்ஸ்ட்டு போயிட்டு இன்னொரு ஆர்கேட் இருக்கா. இது பாஸ் சேர். இது தூக்கி போட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு எடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, ஏர் கண்டிஷ்னர். இந்த ஏர் கண்டிஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே தான் இருக்கணும். ஸோ நம்ம நமக்கு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. காஸ்ட்லியானது. ஏன்னா இது கீழே தான் மாட்ட முடியுமா? ஏர் கண்டிஷ்னர் எங்கே மாட்டோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. என்னங்க பண்ணுறது இவனுங்களெல்லாம். இந்த இடத்துலலாம் தான் மாட்டுற தேவை. சரி அப்புறம் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல மாட்டிடலாம். ஏர் கண்டிஷ்னரை இங்கே மாட்டியாச்சு. டேபிளெல்லாம் என்னங்க தலைக்கீழ இருக்குது. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மவுஸ் கூட டெத் ஆகிடுச்சா? ஓகே, மறக்காமல் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் 5-6 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணி விட்ருங்க. இது என்னது, இது வந்து சிபியூன்னு நினைக்கிறாங்க. சொன்னால சிபியூ தான். இன்னும் 2 இருக்குது. இது வந்து க்ரீன் ட்ரீம், இதுன்னு நினைக்கிறேன் ஆர்கேட். எப்படிங்க கரெக்டாக சொல்கிற மாதிரியே வருது எல்லாம். இந்த ஆர்கேடை இதோ இந்த மூலையில் போட்டு விட்றலாம். இதுதான் கரெக்ட். இது திரும்பறது ரொம்ப ஸ்லோ எடுக்குதுங்க. அதுக்கு தாங்க எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது இது திரும்பறதுக்கே. இதுதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே. ஐயோ ஏங்க இது ஆட் வேறு லோட் ஆகிட்டே இருக்குங்க. இது தாங்க பிரச்சனையாக இருக்குது. ஃபுல்லு புட் ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த டேபிள் எடுத்துக்கலாம். டேபிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக வைக்கணுங்க. இது கொஞ்சம் கரெக்டாக இல்லை, கொஞ்சம் நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் கீபோர்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இது இப்படி வச்சுக்கலாம். கீபோர்டில் கரெக்டாகவே வந்துடுச்சு. ஓகே, கீபோர்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிபியூ. இதோட பேர் CZP. இதை வச்சுட்டு இதை எப்படி திருப்பணுமா, எந்த சைடு திருப்பணும்? இந்த சைடு தாங்க, கரெக்டாக தாங்க திருப்புறேன். ரொம்ப ஸ்லோவாக திருப்புதே. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கேப் இருந்தாலே போதும். ஓகேங்க, கரெக்டாக வச்சாச்சு. மவுஸை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடணும். எந்த இடத்துல, இங்கே வச்சிடலாமா? ஓகே, மவுஸ் வச்சாச்சு. இன்னும் கம்ப்யூட்டர் தான் எடுத்து வைக்கணும். சரி, மானிட்டர் எடுத்து வைக்கணும். மானிட்டருங்க, இதை செட்டப் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகும் போலேங்க.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ராப் பண்ண கீழே ட்ராப் பண்ணால் எல்இடி ரொம்ப எல்இடி க்யூ ரொம்ப காஸ்ட்லி தாங்கன்னு நினைக்கிறேன். இதை இந்த க்யூ ப்ரெஸ் பண்ணுமா? ஆமாங்க, இது ரொம்ப பெருசாக இருக்குங்க மானிட்டர், செம்ம பெரிய மானிட்டரு. ஓகே, இந்த சேர் எடுத்து நான் எல்லாத்துக்குமே எப்போவுமே இந்த மானிட்டரே வாங்கிடலான் இருக்கேன். ஐயோ, இது வேறு ஒன்று, இது வேறு திருப்பணுமா? ஃபாஸ்ட்டாக திரும்ப. ஓகேங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டோரில் போயிட்டு இதை ஓப்பன்னு வச்சுக்கலாம். ஓப்பன் ஓகே, ஓப்பனில் தான் இருக்குது. ஐயோ, இது ஹேண்ட்லிங்கே கரெக்டாக வர மாட்டேங்குதுங்க. ஓகே, வாங்க மேடம், வாங்க சார், நம்மளோட கேமிங் சென்டருக்கு வாங்கோ. நம்ம இப்படியெல்லாம் பேச தேவையில்லை, அதே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இடம்லாம் அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு ஒர்க்கர்ஸ்ன்னு இருக்குல்லங்க, இந்த ஒர்க்கர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். அதே மாதிரி ஒர்க்கர்ஸில் போயிட்டு பாடி கார்டு இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு வந்து $154 தரணும். $799 கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்ட்டு வாங்கினோம். அதே மாதிரி தான் செஃப்க்கும். ஆனால் நம்ம அவங்களுக்கு தரது 153 154 ஓகே. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல, அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் போனார்ல, அவர் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். இப்போ வந்து அவர் ஒரு செகண்டுக்கும் காசு ஏறுது, டாலர்ஸ் ஏறுது. ஓகே, ஐயோ, இந்த ஆட் வேறு ஒன்றுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அர்கேட் யார் யூஸ் பண்ணுறா? அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி முடிச்சிட்டாரு, ஆனால் இன்னும் காசே கொடுக்கல. சார் காசு கொடுங்க சார். காசே கொடுக்காம அவர் பாட்டுன்னு போகிறாரு. காசு கொடுத்துட்டாரு. காசு கொடுக்கலன்னா அந்த பேஸ்பால் பேட் எடுத்து ஏய் குப்பக்காரா, உனக்கு என்னடா வேலைங்க? உனக்கு என்ன வேலைங்க? ஐயோ, போட என் காலை வந்து பிடிச்சினா விடுறா. நான் பேட்டை வச்சுட்டே இருக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாடி கார்டை இவன் திருட. வந்தேன்னா பார்த்துக்கோ நாட். ஐயோ சார், சாரி சார், தெரியாமல் அடிச்சிட்டேன். ஐயோ, தெரியாமல் ஒருத்தர் வர அடிச்சிட்டோம். இவர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியிருக்காருங்க. $600 $300 கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம தாங்க இப்போதைக்கு எங்கள் பாடி கார்டு. யார் போகிறீங்களோ போங்க. அதுக்குன்னு ரொம்ப தூரம் வந்துடக்கூடாது. ஐயோ, நெக்ஸ்ட்டு வேறு யார் வரா? வேறு யாருமே வரா மாதிரியே தரலையே. இவர் வராருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறாரு. இந்த ஒரு ஆண்டி வராங்க. போங்க. நெக்ஸ்ட்டு வேறு யார்? டேய், நீ குப்பைக்காரன், நீ வாடகைங்க, உனக்கு வைக்கிறேன் இப்போ இட்டு போ. இந்த வாட்டி தலைக்க விழுந்துச்சுங்க. அங்கே என்ன இருக்குது எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க? என்ன எதுவுமே இல்லைங்க, அப்படியே அங்கே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாம். அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க? கம்ப்யூட்டர் கார் ரேஸ். ஓட்டுறது காரு. கீபோர்டு எங்கே இருக்குது? நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? மவுஸ் இங்கே இருக்குன்னா அவங்க மவுஸ் அங்கே போட்டு தட்டிகிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது? ஐயோ, ரொம்ப அறிவாளியாக வராங்களே. போங்க. இன்னும் கடைக்கிட்டே பார்க்கக்கூடாதுடா, பெக்கர். என்னையே பார்த்துட்ருக்கான். வேறு யாருன்னா வரீங்களா? நமக்கு வந்து ஒரு 7 நம்மக்கிட்ட ஆல்ரெடி காசு வந்துருச்சா? டாலர்ஸ் இருக்கா? அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாடி கார்டு போடணுங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஒரு பாடி கார்டு போட்டுக்கலாம் நம்ம கடைக்கு. ஏன்னா அவன் அப்போ தான் இந்த திருடன் அவனால் வரவே மாட்டான். போயிட்டு பாடி கார்டு. ஓகேங்க, நம்மக்கிட்ட $1 ஜஸ்ட் $1 தாங்க இருக்குது.
இவங்க காசு கொடுத்துட்டு போகிறாங்களா? காசே கொடுக்காம அவங்க பாட்டுன்னு போகிறாங்க. காசை கொடுக்கல. ஐயோ இது வேறு எடுக்க முடியல. டேய் அவங்க எஸ்கேப் போயிடுவாங்கடா. பேட்டை ஏறுறா. எங்கே அவங்க எங்கே அங்கே தான் போகிறீங்களா? காசை கொடுக்கல. அப்படியே போகிறது. காசு கொடுக்கணும்னு தெரியாது. காசு கொடுக்கல. அந்த பயம் இருக்கணும். இங்கே நிற்கணும். அடி அவங்களாம் காசு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க காசு கொடுக்கறதுக்கு என்னங்க? ஒரு காசு கொடுக்கறதுக்கும் இல்லை. ஆனால் வந்து மட்டும் விளையாடிட்டு போகிறாங்க. இவர் என்ன கேம் ஆடுறாரு? ஏதோ கேம் ஆடுறாரு. மேரியோன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஆடட்டும். என்னங்க ஏசி ஆனில் இருக்கா இல்லையா? இவர் ரொம்ப கோவமாக இருக்கார். சரி இவர்கிட்ட நம்ம போவோம்னா நம்ம சைடில் இருந்துக்கலாம். அப்பா பாடி கார்டு நல்லா வேலை பார்க்குறியா? நல்லா வேலை பார்க்குறா சார். நல்லா பார். வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாதுரா. ஃபுல்லு பாரு. யார் போகிறாங்க யார் வராங்கன்னு. இன்றைக்கி ஒரு டே தான் நம்ம இந்த பார்ட்டு. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா எனக்கே தெரில என்ன பண்ணலான்னு. இதை ஃபஸ்ட்டு தூக்கி போடணுங்க. எப்போ பார்த்தாலும் கையிலே வச்சிட்ருக்கேன். நான் வந்து ஆஃப்லைனில் கொஞ்ச நேரம் விளையாடி நல்லா காசு எடுத்தது பிறகு இப்போ வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 423 இருக்குது. இந்த 423 நமக்கு பக்கத்தாத்து. நான் வந்து ஓகே ப்ளஸ் 159 ருபீஸ். ஓகே இது என்ன டுட்டோரியல்? இதை டுட்டோரியலாக எனக்கு வேணாம். பில்ஸ் எவ்வளோ? ஐயோ என்னங்க இவ்வளோ பில்ஸு ஒரே நாளுக்கு? யூ கேன் ஈஸிலி பே ஆல் யுவர் பில்ஸ் இயர். இந்த பில்லெல்லாம் யாருங்க கட்டுறா? அடங்கப்பா இவ்வளோ பில்லெல்லாம் கட்டணுமா? நீங்களாம் மனுஷனா யாரா? நான் இந்த பில்லெல்லாம் கட்ட போகிறது இல்லைங்க. யார் கட்டுறா பில்ஸ்? சும்மா வெறும் பார்த்துப்பேன், அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து கிச்சனை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். 999 ருபீஸ் வேணும். ஓகே. நாளைக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டியூட் தெஃப்ட் வார்ஸோட பார்ட் 2 வீடியோ வரும். பார்ட் 1 எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம பார்ட் 2 போட போகிறோம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லோரும் வந்து முடிச்சிட்டாங்களா? அவ்வளோதாங்க. ஸோ நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. பாடி கார்டு உனக்கு நீ இப்போ வீட்டுக்கு போகலாம். லைட்டெல்லாம் அப்படியே எரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு என்னங்க ஏறவே மாட்றான் ரூமுக்கு. ஏறடா. அடாடா என்னங்க ஏறவே மாட்றான். ஏறா. எனக்கு இன்னும் சாப்பாடே பத்தலையா? இல்லைங்க நம்ம இவனுக்கு சாப்பாடு வாங்கி தந்துட்டு வரலாம். இதை சாப்பிட்டியா? இப்போ அதை போய் ஏறுறான் மேலே. இதை ஏறுறாங்க. இப்போ ஏறுறான் பாருங்க. பசிக்கிறதுல அவனால் ஏறக்கூட முடியல. என்ன பண்ணுறதோ. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குயிக்காக இந்த வீட்டை காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் குளியல் அறை இருக்கட்டும். இந்த டோரை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனே பண்ண முடியல. சரி இது வந்து நம்ம பெட்ரூமு. இது என்ன ரூம்னே தெரில, சும்மா இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் ஏரியா. ஒரு டிவி, இவ்வளோ பெரிய சோஃபா, கிச்சன். இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் எதுனா இருக்கா? ஆல்ரெடி இங்கே இருக்குங்க நம்ம சாப்பிட்றதுக்கு. ஓகே நல்லது. இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை. ஃப்ரீசரில் ஒன்றுமே இல்லை. ஓகே. ஸோ
அவ்வளோதாங்க இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். திருப்பி நெக்ஸ்ட் ஒரு மாசான தரமான வீடியோவில் உங்களை வந்து